Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தியோட, பூரியோட, பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சைஸ் நல்லா பெருசாக இருந்தது, அதனால் நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸில் இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. இதோட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 4 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் இதோட 3 பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா 4 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறின பிறகு நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பட்டர் தான் இது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பட்டர் சேர்க்கலன்னா பாதி அளவு பட்டர், பாதி அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் எல்லாம் உருகின பிறகு இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்குறோம். இது எல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கங்க. முதல்லையே வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்த பிறகு இதை நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் 5 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கங்க. நான் வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துட்டு அதை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கங்க. நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கசூரி மேத்தி அப்படின்றது காஞ்ச வெந்தய இலைகள் தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பன்னீர் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுமானது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் பன்னீர். அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள், ஓரத்தில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.